ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹாஸ் சேனல். மஹா பி பாசிட்டிவ். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நான் ஒரு vlog ஷூட் பண்ண போகிறேன். இந்த 2024ஓட ஃபஸ்ட்டு vlog-ஆ இது இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டெல்லியில் ரொம்ப பயங்கர குளிர் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த குளிர்லேயும் நம்ம பொங்கல் வர்றதுனால பொங்கலுக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெளியே கிளம்புறேன். இன்றைக்கி லாஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அப்போ பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் அடுக்கிட்டுருக்காங்க. அதாவது இந்த சாணம், குச்சி இதெல்லாம் போட்டு கோலம்லாம் போட்டு நம்ம ஊரில் பொங்கலுக்கு ரெடி பண்ணுவோம்ல, அது மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஈவினிங் இந்த இடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான். இது மெயினாக இது நம்ம ஊரில் ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் மாதிரிக்கு இங்கே பஞ்சாபில் இது ஹார்வெஸ்டிங், அதாவது இந்த கோதுமை காடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பயிர் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் பண்ணுற ஒரு இது. அதனால் இது இன்றைக்கி உங்க கூட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஈவினிங் காட்டுறேன் பாருங்கள், எப்படி ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் இப்படி தான் இருக்குது. இது ட்ராயிங் ஹாலில் இந்த பிக்சர் வச்சுருக்கேன். ஸோ சைடில் இந்த பிளான்ட் இருக்குது. ஸ்க்ரீன் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும். ஸோ டிவி இங்கே இருக்குது. சென்டர் டேபிள் இங்கே நம்ம ஊஞ்சல் எப்பயும் போல் அந்த சென்டரில் ஊஞ்சல் போட்டாச்சு. ஸோ இது டைனிங் டேபிள். ஸோ டைனிங் டேபிள் பக்கத்தில் இந்த பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக நான் பூஜா ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். நான் இங்கே ஒரு ஷெல்ஃப் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக கீழே இப்போதைக்கு இருக்குது. திஸ் இஸ் கிச்சன். ஸோ இதுதான் புதுசாக வாங்கின ஃப்ரிட்ஜ். இது தூங்கிட்டுருக்காரு. ப்ரூஸ் விட்டுட்டு போகிறோன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால் ப்ரூஸ் ரொம்ப சுலபமாக இருக்கார். ஸோ இந்த வீட்டில் அவன் எப்படி செட் ஆகிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் நான் மற்ற வீடியோஸில். ப்ரூஸ் நம்ம கூட அங்கே போகலாமா? புதுசாக இருக்க கோபமாக இருக்கார் ப்ரூஸ். மம்மி இன்னைக்கு அழைச்சி போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. ஸோ இப்போது டெல்லியில் நம்ம தமிழ்நாட்டு பொருட்கள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆர்கேபுரமில் முனிர்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே நீங்கள் உங்களுடைய தமிழ் பொருள்கள் என்னென்ன பொருள்கள் வேணுமோ எல்லாமே கிடைக்கும். அரிசி, பருப்பு, உளுந்து, அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ் அதாவது மசாலாக்கள்லாம் இருக்கும்ல, நம்மளுடைய யூஸ் பண்ணுற மசாலா எல்லாமே கிடைக்கும். நான் உள்ளே அழைச்சிட்டு போகிறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த கடைகளை பற்றி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். இதனால் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எங்கே பொருள்கள்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 கடையில் தாங்க நிறைய பொருள்கள் கிடைக்கும். மற்றபடி அங்கங்கே சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. அந்த வீடியோவும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் இதுதான் ரொம்ப பெரிய தமிழ் கடை. முனிர்கா தமிழ் ஷாப் அப்படின்னா கண்டிப்பாக இது 2ம் முக்கியமான கடைகள். இது 2 தவிர வேறு எந்த தமிழ் கடையும் முனிர்காவில் கிடையாது. ஸோ ஒரு கடை பேர் ராமா ஸ்டோர், இன்னொன்று திருப்பதி ஸ்டோர். இந்த 2 ஸ்டோர்லேயும் எல்லா பொருள்களுமே கிடைக்கும். முக்கியமாக இந்த தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் நமக்கு என்னென்ன தேவைப்படும், அதாவது நம்ம இப்போ பொங்கல்னு எடுத்துட்டிங்கன்னா கரும்பு கண்டிப்பாக தேவை பூஜைக்கு. அதுக்கப்புறம் வாழை இலை, இங்கே வாழை இலையெல்லாம் கிடைக்காது கடையிலலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த பூவு, ஆவாரம் பூ, மஞ்சள் கிழங்கு, இது எல்லாமே ஃபெஸ்டிவலுக்கு கிடைக்கிற எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும். நான் காட்டுறேன். இது ரமா ஸ்டோர் அண்ட் திருப்பதி ஸ்டோர் 2 ஸ்டோர்லேயுமே நமக்கு கிடைக்கும். இங்கே பார்க்குற எல்லாருமே தமிழ் பீப்புள் தான். பயங்கர குளிர் போயிட்டுருக்கு. அதாவது 8, 9, 10 டிகிரிஸ் இங்கே போய்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வார்னிங்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு குளிர் எக்ஸ்ட்ரீமாக போய்கிட்டு இருக்கு. பட் நான் இவங்கள்ட்ட எப்போவும் இந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் வாங்குவேன். வாழைத்தண்டு, வாழைப்பூலாம் சாப்பிட்ற ஐட்டம்னே நார்த் இந்தியாவில் யாருக்கும் தெரியவே தெரியாது. ஸோ கீரைகள்லாம் கூட கிடைக்கும். புளிச்சக்கீரை, மணத்தக்காளி கீரை, அந்த மாதிரி கீரைகள்லாம் கூட கிடைக்கும். ஸோ இது ரமா ஸ்டோரில் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் கிடைக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இவங்களுடைய இந்த பாத்திரங்கள், இட்லி பாத்திரம், முறுக்கு செய்கிற அந்த அச்சு எல்லாமே கிடைக்குங்க. பட்டர்ஃப்ளை, அல்ட்ரா கிரைண்டர், ப்ரீத்தி வெட் கிரைண்டர், இது எல்லாமே நம்ம ஊர்
பிராண்டடில் இருக்கிற எல்லா பொருள்களுமே இங்கே வந்து கிடைக்கும். ஸோ பூஜைக்கு தேவையான எல்லா பொருள்கள், கேலண்டர் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் வந்து டெல்லியில் வந்து சர்ச் பண்ணுறீங்க தமிழ் பொருள்கள் வேணும் அப்படின்னா ரமா ஸ்டோர் அண்ட் திருப்பதி ஸ்டோர் முனிர்காவில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக பூஜைக்கு தேவையான பூக்கள் வந்து இங்கே நமக்கு எல்லாமே கிடைக்கும். நான் வந்து மல்லிகைப்பூ வந்து 150 ரூபா 200 ரூபா அப்படியெல்லாம் விற்றுட்ருக்கு இப்போது. ஸோ அங்கேருந்து ஃப்ளைட்டிலேருந்து வருது. ஸோ அதுக்குரிய மரியாதையை கொடுத்து தான் ஆகணும். ஸோ பூ வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஏதோ குச்சி கிழங்குன்னு சொல்லி விற்றாங்க, அதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். மற்றபடி பூ, வாழை இலை, வாழைப்பூ, சாமிக்கு போடுற பூ இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நைட்டு வந்து நார்த் இந்தியன் ஃபெஸ்டிவல் கொடுத்துருக்காங்க. யாருக்குமே வந்து நான் விஷ் பண்ணவே இல்லை. ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நம்மளுடைய யூடியூப் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். எனக்கு நிறைய பேர் விஷஸ் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ.